வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. இது நம்ம முருக பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக வாக்காக இருக்கு இல்லையா? திருச்செந்தூர் முருகனை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கு. இந்த கோயில் வந்து 2000 வருஷம் முன்னாடி கட்டினதாகவும் நடுவில் சில பல இன்வேஷன்ஸ் வந்ததுனால அந்த சிலை மறைக்கப்பட்டதாகவும் நிறைய கதைகள் உண்டு. ஆனாலும் இந்த கோயில் எவ்வளோ நேச்சுரல் டிசாஸ்டர், சுனாமி வரும்போதும் சரி, இல்லை வேறு ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடக்கும்போதும் சரி, அப்படியே கம்பீரமாக நிற்கக்கூடிய கோவில் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில். இந்த முருகன் என்னாலே தமிழ் கடவுள், அப்படி தமிழருக்கே சொந்தம் கொண்டாடக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன், அழகன் முருகன் சொல்லுவாங்க. குழந்தைகள் திராவிடியன் ஃபேமிலியில் நம்மளை மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க எப்போவுமே தனக்கு குழந்தை பிறந்த உடனே முருகன் முருகன் மாதிரி எனக்கு ஒரு குழந்தை, அண்ணன் தம்பிங்க இருந்தால் விநாயகர் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவர்கள் தான் முருகன் இல்லையா? ஏன்னா முருகன் வந்து சிவனோட சக்தியும் பார்வதியோட சக்தியும் இணைந்தது. அதாவது அருங்கோணம் போடுறோம் முருகனுக்கு. இந்த அருங்கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக ஒரு முக்கோணம், நேராக ஒரு முக்கோணம், ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு அருங்கோணம் வரும். அப்போது தலைகீழாக போடுறது சக்தியாகவும், முக்கோணமாக மேல் நோக்கி அந்த கூர்மை வடிவம் இருக்கிறது வந்து சிவனின் சக்தியாகவும், இந்த ரெண்டும் ஒன்று இணைந்து முருகனாக இருந்தால் ஆற்றல் சொல்லவே முடியாது. அது சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதியுமே கிடையாது. அப்பனுக்கே உபதேசம் செய்தவர் இல்லையா? அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் சூரபத்மனை வதம் செய்ததாகவும், சூரபத்மன் பல வரங்களை கொண்டு நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு வந்தபோது நிலத்தில் வச்சு வதம் செய்த அந்த இடம் வந்து திருச்செந்தூர் முருகன். கெட்டது அழிந்து நல்லதை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாகவும் கருதப்படுது. அதே மாதிரி ஒரு ஆட்சி, ஒரு அரசாங்கம் அப்படின்னு ஒரு கிங் மாதிரி இருக்காரு இல்லையா? அதனால் நிறைய அரசியலில் நல்லா இருக்கணும், இல்லை நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, நாம் ஒரு இடத்துல ஓங்கி ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னும் போது திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுவாங்க நிறைய பேர். இங்கே நாழி கிணறு அப்படின்னு இருக்குது. என்னதான் கடலோரமாக இருந்தாலும் அந்த கிணற்றுல வரக்கூடிய ஊற்று இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக பக்தர்கள் கடல் குளித்து தான் முருகனை தரிசனம் செய்வாங்க. கடல் குளித்து தான் இந்த கிணறுலையும் அவங்க குளிப்பாங்க அப்படின்னு. கடலில் குளிக்கிறதே ஒரு நெகட்டிவிட்டி போகிற மாதிரி. அடிக்கடி நம்ம கடலோரம் போய் கடல் குளிச்சுட்டு வந்தாலோ, இல்லை கடலில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வீட்டில் நம்ம ஒரு ஜக்கு அப்பப்போ ஊற்றிக்கிட்டாலோ நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். அப்போது திருச்செந்தூர் முருகனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கடல் குளித்து சென்றால் கெட்டதெல்லாம் இறக்கிட்டு நல்லதை போய் நம்ம உள்ள வாங்கிக்கலாம் ஈஸியாக. ஆல்ரெடி நிறைய கெட்டது இருக்கும் போது நல்லது வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக அது கெட்டது இருந்தால். அப்போ கடல் குளித்து செல்லும் போது கெட்டதெல்லாம் விலகி நல்லது நமக்குள்ளே வரும். கடலோரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், முருகன் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மட்டும்தான். இது முருகனின் 6 படை வீடில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் படை வீடு அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பல விழாக்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த கோயிலில் சூரசம்ஹாரம், வைகாசி விசாகம், மாசி திருவிழா, தைப்பூசம், இப்படி எல்லா முருகன் ஃபங்க்ஷனும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. முருகன்கிட்ட நம்ம போய் நின்னாலும் நம்ம கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சொல்லக்கூட அவசியம் இல்லையா? முருகனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருமா. சோதித்தாலும் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். முருகன்கிட்ட விளையாடலாம் முடியாதுங்க. நம்ம ஜாலியாக மிச்சவங்க கடவுள்கிட்ட நம்ம விளையாடுற மாதிரி அப்படி விளையாட முடியாது. அவர் விளையாடுவார், அவருக்கு இருக்க ஆற்றலுக்கு அவர் விளையாடலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் தெய்வம் தான் முருகன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் என்ற ஊரில் இருக்குது. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே போகிறதுக்கு அந்த கோயில் வந்து ரயில் நிலையத்தில் அருகிலும் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் அருகிலும் இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரயிலில் போய் இறங்கிட்டு அங்கே நிறைய வசதி விடுதி மாதிரியான வசதி வாய்ப்புகளும் உண்டு. கடல் குளித்து முருகனை போய் தரிசிக்கலாம். போகும்போது உங்களால் முடிஞ்சால் பூ பழம் இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். நீங்களே கட்டி எடுத்துன்னு போய் முருகனுக்கு போடுறதே விசேஷம்தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுற ஒரு கோயில் திருச்செந்தூர் முருகன் தான். இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையே மேலோங்கி போகிறதுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். குடும்பத்தோடு போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ்லேயோ இல்லை உங்கள் கரியர்லேயோ அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலை போய் விசிட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும், திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால். இந்த கோயிலை பற்றின லொக்கேஷன், பஸ் ரூட், நேரம் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் அந்த கோயிலை மென்ஷன் பண்ணுங்கள்.